லவ்வுக்கு டெஃபினிஷன் இருந்துச்சுன்னா அது அப்பா அம்மாவோட ரிலேஷன்ஷிப் தான். அம்மா அப்பாவோட ரிலேஷன்ஷிப் வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரு டிபிக்கல் 80s 90s ரிலேஷன்ஷிப்பா தான் இருக்கும். ஆனா க்ளோஸ் அப்ல அதை விட ஒரு பியூட்டிஃபுல்லான ரிலேஷன்ஷிப் எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டோம். அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்து கத்துக்கணும்னா ஒரு 3 விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட், ஆக்ஷன்ஸ் பெருசா இருக்கணும்னு இல்ல, கன்சிஸ்டன்டா இருக்கணும். நம்ம அம்மா அப்பாலாம் ஐ லவ் யூன்னு சொல்லிக்கிட்டதே இல்ல. ஆனா 30 இயர்ஸா அம்மாக்கு அப்பா தான் காஃபி போட்டு கொடுப்பாரு. பிகாஸ் ஷீ லைக்ஸ் இட். லவ்வுக்கு பெருசா பண்ணணும்னு அவசியம் இல்ல, கொடுக்குற வேல்யூ தான் முக்கியம். செகண்ட், வீட்ல எல்லாமே கரெக்டா இருக்குமான்றது முக்கியம் இல்ல, சேஃபா இருக்குமான்றது தான் முக்கியம். அம்மா தப்பு பண்ணாலும் அப்பா பெருசாலாம் திட்ட மாட்டாங்க. அப்பா அப்செட்டா இருந்தாலும் அம்மா அதை பார்த்து பயப்படலாம் மாட்டாங்க. ட்ரூ லவ்ல ஃபியருக்கு இடமே இல்லை. ரிலேஷன்ஷிப்னா ஈக்குவலா ஏர்ன் பண்றது இல்ல, ஈக்குவலா ரெஸ்பெக்ட் பண்றது. அப்பா சம்பாதிச்சாரு, அம்மா வீட்டை பாத்துக்கிட்டாங்க. ஆனா 2 பேரும் டெசிஷன் எடுக்கும் போது ஒன்னாதான் எடுத்தாங்க. 2 பேருமே எந்த இடத்துலயுமே இவங்க ஒரு பெர்ஃபெக்ட் கப்பல்னு காமிக்கணும்னு ட்ரை பண்ணல. ஆனா லைஃப்ல ஒரு பெர்ஃபெக்ட் பார்ட்னரா இருக்க ட்ரை பண்ணாங்க. அண்ட் இதை தான் நம்ம லைஃப்லயும் நம்ம பண்ணணும்.